கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்து கழுவப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஸ்தோத்திரம் வெளியே வர்ற அத்தனை பேரும் புது சிருஷ்டி தான், தேவனால் பிறந்தவர்கள் தான். ஆமேன் சொல்லுங்க அல்லேலூயா. தேவனால் பிறப்பிக்கப்பட்ட புது சிருஷ்டியாக மரணத்தை ஜெயித்து எழுந்த இயேசுவே உள்ள கொடுக்கிறாரு, இயேசுவையே உள்ள கொடுக்கிறாரு. ஆமேன் ஸ்தோத்திரம். பிதா என்ன பண்றாரு? இயேசு கிறிஸ்துவையே என்ன பண்றாரு? ஆவியில புதுசா பிறக்க செய்யறார். ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கை மாறணும், லைஃப் சேஞ்ச் ஆகணும். அவர் நடத்த ஆரம்பிக்கிறார் அன்னையிலிருந்து. ஸ்தோத்திரம். அவரை அறிந்து கொள்ளாம உணர்ந்து கொள்ளாம நம்ம அப்படியே நம்ம மாத்திரம் ஏற்கனவே வாழ்ந்த மாதிரியே வாழ்ந்து கொண்டு அவரை அறியாமலே இருக்கிறோம். அதனாலதான் சொல்றாரு, அவரை அறிந்து கொள்ளுங்கள், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் அவர் எனக்குள்ள இருக்கிறாருன்னு? ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அறிந்து இருக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அறிந்து உணர்ந்து சொல்றீங்களா உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னு? விசுவாசத்துல சொல்றீங்களா? ஆமென். ஒன்னும் காணும். இருக்கிறான்னு நம்புறீங்களா? முதல்ல உங்களுக்கு இருக்கிற நம்புறீங்களா? ஸ்தோத்திரம். மறுபடியும் 5 ஒழுங்கா ஞானஸ்நானம் எடுத்துதான் இருப்பாரு. ஸ்தோத்திரம். நானும் எடுத்துக்கிறேன் கல்யாணத்துக்கு, இதுக்கெல்லாம் தான் இருக்க மாட்டாரு. ஸ்தோத்திரம். அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணோம்? போய் நான் பாவின்ட்டு தேவ சமூகத்தில் கதறி அழுது போராடி எனக்கு ரட்சிப்பை கொடுங்கப்பான்னு கேட்டு பெற்றுக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒழுங்கா அழுது புறம்பி ஸ்தோத்திரம். நான் 7 மணி நேரம் அழுதேன் ஞானஸ்நானம் எடுக்கிற நாளுக்கு அடுத்து முன்னாடி நைட்டு 7 மணி நேரம் அழுதேன். ஸ்தோத்திரம். அப்பதான் என்னுடைய பாவங்களை மன்னித்தார் அவர். ஸ்தோத்திரம். சரி, விஷயத்துக்கு வருவோம். அவர் நமக்குள்ள இருக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். நேற்று வேத வசனம் அதான் உறுதிப்படுத்துது. யெகோவா ஷம்மானா என்னோடு கூட இருக்கிறீர்னு அர்த்தம். ஆமென். The Lord is there. யெகோவா ஷம்மா. அந்நாள் முதல், எந்நாள் முதல்? மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிற அந்நாள் முதல் நகரம், தேவன் வாசம் பண்ணுகிற நகரம் அர்த்தம். எருசலேமை குறிக்குது. தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். ஸ்தோத்திரம். எருசலேமுக்கு யெகோவா ஷம்மா என்று பேர் அப்படின்னு சொன்னே அந்த வசனம் நேற்று பார்த்த வசனம். அப்ப அந்நாள் முதல் நம்ம ஞானஸ்நானம் எடுத்த நாள் முதல் நகரம் என்றால் நாம் தான் தேவன் வாசம் பண்ணுகிற நகரம். சிட்டி ஆஃப் த ஸ்தோத்திரம். ஆமா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சிட்டி, நகரமா இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், யெகோவா ஷம்மான்னு உனக்கு பேரு. ஞானஸ்நானம் எடுத்ததுக்கு அப்புறம் உன் பேர் என்னது? யெகோவா ஷம்மானா என்னது? தேவன் உன்னோடு உனக்குள்ள உன் மேல இருக்கிறார். ஆமென். உன்னை சுத்து போட்டார்னு அர்த்தம். ஆமென்.